ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்டி கிரியேட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ங்கிறது யூடியூப்பில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் மேக்னெட்டிக் டிசைன் லேம்ப் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே உங்கள் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை இருக்கனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், கிரியேட்டிவ் சம்மந்தமானது, டெக் சம்மந்தமானலாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மறக்காமல் நம்ம எஸ்டி கிரியேட்டிவ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இது சைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ வியூ அப்ளை பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுதான் நம்ம லைட் இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து தான் நம்ம லாங்காக இருக்கிற இந்த பைப்பை எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு மார்க்கிங் பண்ண போகிறோம். மார்க்கிங் பண்ணி ஹோல் போட போகிறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க்கிங். ஸோ கடைசி எண்டில் பைப்போட எண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அடுத்ததாக ஹோல் போட்டு இது வந்து நம்ம பேஸ்மெண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2000 years later. லென்த் பைப்போட எண்டில் இது மாதிரி நல்லா ஒன் சைடு மட்டும் மார்க் பண்ணி ஹோல் போட்டுவாங்க. இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஹோல் போட்டுவாங்க. அடுத்ததாக யூஎஸ்பி கேபிள் எடுத்துப்போம். இது எதுக்குன்னா இப்போ நம்ம பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாக்ஸையும் எடுத்துப்போம். பாக்ஸோட ஏதாவது ஒரு சைடில் மார்க்கரை யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்குவாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இதில் நம்ம ஹோல் போட போகிறோம். அது ஏதாவது ஒரு இடத்துல ஹோல் போட்டுக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி கேபிள் எடுத்துப்போம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாக்ஸில் ஃபிட் பண்ணுறதுக்காக பாக்ஸையும் எடுத்துப்போம். ஸோ அந்த பாக்ஸோட நம்ம ஹோல் போட்ட அந்த இதில் யூஎஸ்பி கேபிளை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கார்ட்போர்டை பீஸ் எடுத்துக்கோம். இது எதுனா பாக்ஸோட மேலே மூடுறதுக்காக இந்த கார்ட்போர்டு பீஸ். இதில் நம்ம லென்த் பைப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒயரிங் இந்த கனெக்ஷனில் வரதுக்காக நம்ம லென்த் பைப்பை இதில் மார்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பைப் ஷேப்புக்கு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
சுற்றி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி அதை இப்போ நம்ம ஹோல் போட போகிறோம். ஸோ நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றி அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம ஒயரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒயரை நல்லா அது உள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. seconds later. நெக்ஸ்ட்டு ஒயரிங் கனெக்ஷன் ஃபுல்லாக ஃபிட் பண்ண பிறகு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இது மாதிரி நல்லா பாக்ஸை மூடி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டும் பிறகு இப்படி தான் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண இந்த பைப் எடுத்துக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம லைட்டிங் கனெக்ஷன் கொடுக்குறோம். இது மாதிரி கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரம் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி ஹோல் போட போகிறோம். ஸோ மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்மளோட லைட்டுக்கு ஒயரிங் கனெக்ஷன் அதாவது சப்ளை வரதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஹோல் போட்ட அந்த இடத்துல வந்து யூஎஸ்பியோட ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. The next morning. ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி சின்ன மேக்னெட் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பாலோட கீழே செட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம அந்த பேஸ்மெண்ட்டில் இன்னொரு மேக்னெட்டை வச்சு இந்த மேக்னெட்டும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக பிடிக்காத மாதிரி ஒரு இதாக செட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் நம்ம ஃபெவிக்விக் விட்டு இப்போ இந்த மேக்னெட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிப்போம். ஸோ லைட்டாக கொஞ்சம் ஃபெவிக்விக் விட்டுக்கோங்க. மேக்னெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன காப்பர் கம்பி எடுத்துக்கோங்க. ஸோ மேக்னெட்டையும் காப்பர் கம்பியும் நல்லா மேலே மேக்னெட்டோட மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதை டைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா டைட் பண்ண பிறகு காப்பர் கம்பியும் மேக்னெட்டையும் டைட் பண்ண பிறகு இது வந்து இப்போ நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ நல்லா அப்படி வச்சு ஃபிட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ லைட்டாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. Two hours later. நெக்ஸ்ட்டு நம்ம இதை சுவிட்ச் பாக்ஸில் ப்ளக் பண்ணி பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேக்னெட் டிசைன் லேம்ப் எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதில் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ST Creative தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம ST Creative யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரும். டாடா.